ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவனாண்டியும் சந்திரகலாவும் பேசுனதை பார்த்துட்டு கார்த்தி வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துருந்தாங்க. அப்போ மயில்வாகனம் இங்கே இருக்கவும் கொஞ்சம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அப்போ மயில்வாகனம் என்ன கார்த்தி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயாச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மயில்வாகனம் சொல்லவும், சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகவும், எதுக்காக நம்மளை கூப்பிட்டாருன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு மயில்வாகனமும் போகிறாங்க. அப்போ அவங்க ரூமுக்குள்ளே போனதுமே கார்த்தி சிவனாண்டியும் அவங்க சந்திரகலாவும் பேசினது அந்த வீடியோ காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே மயில்வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதாவது அத்தைக்கு விரோதியாக இருக்கிற அந்த சிவனாண்டி கூட இவ தொடர்பில் தான் இருந்துட்டு இருக்காளா, அதான் வீடியோ வச்சிருக்கிறீங்களா, உடனே வா நம்ம அத்தைக்கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கும்போது, இல்லை இப்போ நம்ம இந்த விஷயத்த சொன்னோம்னா மூணாவதாக இருக்கிற அந்த ஆளை நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. மூணாவது ஆளா, அது யார் அப்படிங்கும்போது அதுதான் எனக்கும் தெரியல, ஆனால் அந்த புடவை விஷயத்துலையும் சரி மல்லியா டாக்டர் விஷயத்துலையும் சரி மூணாவதாக யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இப்போமே இந்த உண்மையை உடைச்சிட்டோம்னா அப்புறமா அவங்க யாருன்னு சொல்லி கடைசி வரை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. உடனே மயில்வாகனம் கேட்குறாங்க, அது யாராக இருக்கும், ஒருவேளை நம்ம சின்ன மாமியார் இருக்கிறதுல தொடர்பு இருக்குமோ அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இருக்கலாம், அது மட்டும் இல்லை ஒருவேளை இவங்களே அந்த ஆளை ஏற்பாடு கூட பண்ணியிருக்கலாம் அப்படிங்கவும், ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி சின்ன மாமியார் லேஸ் பட்டவங்க கிடையாது போலுக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி இப்போ சாமுண்டீஸ்வரம் இடத்துல சொல்ல வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் கார்த்தி நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அவங்க பாட்டிகிட்ட பேசுகிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பொங்கலுக்கு என் பேத்திங்களுக்கு எல்லாருக்கும் என் கையாலே ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் கார்த்தி அப்படிங்கவும், என்ன பாட்டி நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது நடக்கூடிய காரியமா, அதனால் அது வேண்டாம் பாட்டி அப்படிங்கவும், இதனால் பாட்டி ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நாளைக்கு பொங்கல் ஆச்சு, எல்லாத்துக்கும் நான் ட்ரெஸ் எடுக்க போறேன், ரேவதி நீ மாயாவையும் மகேஷை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடு அப்படிங்கும்போது, சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே கார்த்தி வராங்க. இப்போ மயில்வாகனம் கேட்குறாங்க, என்ன தம்பி இவ்வளோ லேட்டாக எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் எந்திரிக்க லேட்டாகி போச்சுது, நேற்றுக்கு ஒரு சினிமா பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் தூங்க லேட்டாகி போச்சு அப்படிங்கும்போது, அப்படி என்ன சினிமா அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் கேட்கவும், அது அக்கா தங்கச்சிங்க நடித்த படம் அப்படிங்கிறாங்க. அப்படியா ரொம்ப நல்லா இருக்கும் போலுக்கு அப்படின்னு மயில்வாகனம் சொல்லவும், உடனே சந்திரகலா பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அம்மா ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் தங்கச்சி தான் பாதி கதையிலே அக்காவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சந்திரகலா அக்கா அவன் என்னதாங்க சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, உடனே சந்திரகலாவை பார்த்து அவங்க சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சி அப்படிலாம் ஆள் கிடையவே செய்யாது, சொல்ல பொண்ணாக்கி அவள் எனக்காக தன்னுடைய புருஷனையே அவள் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறா, அவள் புருஷனே வேண்டான்னு சொல்லிட்டு ஏன் கூட அவள் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறா, அப்படிப்பட்டவளாக என் தங்கச்சி, அவள் என்னைக்குமே கனவுல கூட எனக்கு நம்பிக்கை தரவங்களாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு உடனே சந்திரகலா சொல்றாங்க, அக்கா இந்த அளவுக்கு என் மேல நீ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, இது எனக்கு போறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க அழுகிற மாதிரிக்கு சீன் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, சரி நான் அவங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும், அப்போ கார்த்தி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி போறாங்க. அப்போ கார்த்தி சந்திரகலாட்ட சொல்கிறாங்க, நேற்றுக்கு நான் படம் பார்த்தேன்னு சொன்னேன்னு அந்த படத்தை நான் வீடியோவாக எடுத்து வச்சிருக்கிறேன், அதை பற்றி நான் சொல்லலை பார்த்தீங்களா அப்படிங்கவும், இதை கேட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ நானும் என் புருஷனும் பேசினதை இவன் வீடியோ எடுத்து வச்சுருக்கானா, இது எப்படியாவது நம்ம அதை அழிச்சாகணுமே, இதை மட்டும் அக்காட்ட காமிச்சிட்டான்னா அவ்வளோதான் அப்படின்னு சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பொங்கலுக்காக சாமுண்டீஸ்வரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கார்த்தியும் கூட போகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற யாரையோ பார்க்க போகிற மாதிரிக்கு போகிறாங்க. அப்போ கார்த்திக்கு ஒரு ஐடியா வருது. உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாட்டியும், சொல்லு கார்த்தி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாட்டி நீங்கள் உங்கள் பேத்திகளுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்களா, அதை போட்டுட்டு தானே பொங்கல் அவங்க கொண்டாடணும்னு சொன்னீங்க, நீங்கள் ட்ரெஸ் வாங்குங்க, நான் அதெல்லாம் வாங்கிக்கிடுது அப்படிங்கவும், இதை கேட்டதுமே பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என் பேத்திகளுக்கெல்லாம் இப்போமே நான் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை கார்த்தியும் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தோம்னா, அவங்க சாமுண்டீஸ்வரி ட்ரெஸ் வாங்கி வச்சாங்களா, அதை எடுத்துட்டு இந்த புடவையை அதில் மாற்றி வச்சுருந்தாங்க. மாற்றி வச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு எல்லாத்துட்டையும் கொடுக்குறாங்க. அப்போ அம்மாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா ஒருத்தங்களை பார்க்குறதுக்காக போயிருக்கிறாங்க, அதனால தான் என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாருமே இந்த ட்ரெஸ் எடுத்து பார்க்குறாங்க. அது சாமுண்டீஸ்வரி தான் அது வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அது கார்த்தி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது எல்லாமே அகிலா
பாட்டி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு, அது யாருக்குமே தெரியாது. அப்போ வந்து சாமி சொல்லிட்டு பொண்ணுங்களாம் சொல்கிறாங்க, அம்மா நம்மளுக்குலாம் என்ன அழகான ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, சொல்ல போனாக்கி எனக்கு இன்றைக்கே அது உடுத்துடலாம் போல் இருக்குது அப்படின்னு வந்து துர்கா சொல்லவும் இதை கேட்டுட்டு மற்றவங்களாம் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் பொங்கல் வந்துடுது. அப்போ மாயா மகேசன் எல்லாரும் வராங்க. அப்போ எல்லாருமே பார்த்தோம்னா அவங்க ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு வரவும் சாமுண்டி சிறதை பார்த்துட்டு குழப்பமடைகிறாங்க. நான் இது உங்களுக்கு வாங்கி கொடுக்கல இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா சொல்கிறீங்க, இது நீங்கள் வாங்கி கொடுத்துன்னு சொல்லி தானே டிரைவர் எங்ககிட்ட கொண்டு கொடுத்தாரு அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நான் உங்களுக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாமே வேறையாக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மற்ற எல்லாரும் சொல்கிறாங்க, அம்மா இந்த ட்ரெஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, எப்படி மாறிச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லவும் அப்போ டிரைவர்கிட்ட கேட்குறாங்க, டிரைவர் நீ சொல்லு இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி மாறிச்சுது, நான் உங்களுக்கு வாங்கினது வேற ட்ரெஸ் தானே அப்படிங்கும்போது உடனே வந்து கார்த்தி நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ ஒரு வேளை நம்ம வந்து மாற்றி வாங்கிட்டோம் போலுக்கு, மாற்றி எடுத்து கொண்டு வந்துட்டோம் போலுக்கு அப்படின்னு கார்த்தி சும்மா நாளுக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பொண்ணுங்கெல்லாம் சொல்கிறாங்க, அம்மா எங்களுக்கு இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்குமா, நாங்கள் இதே உடுத்துக்கிட்டதம்மா, எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு உடனே வந்து சாமடி சரி பரவாயில்ல அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா அகிலா பாட்டி வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ் எல்லாம் உடுத்துக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து சந்தோஷத்தோடு அவங்க வந்து பொங்கல் விடுறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க மாயாவும் மகேஷும் இருக்கிறாங்க, சந்திரகலாவும் இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு கார்த்தியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வச்சு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.